சார், ஃபஸ்ட்டு யாரும் ஹிந்தி படிக்க வேண்டான்லாம் சொல்லலை. இப்போ நானே நல்லா ஹிந்தி பேசுவேன். யூடியூப் சேனலே ஹிந்தியில் நடத்திட்டுருக்கிறேன். ஒரு 30,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பாலிசிங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அது எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்டேட்டு டிசைட் பண்ணுறது தாங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நவோதயா ஸ்கூல்னு கொண்டு வந்தோம் நாங்கள். அந்த நவோதயா ஸ்கூல் கண்ட்ரி ஃபுல்லாக வந்தபோது எம்ஜிஆர் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போது எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஸ்கூல் தமிழ்நாட்டில் வரல. அதனால் ராஜீவ் காந்தியோ நரசிம்மராவோ நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. நாங்கள் அட்வைசரியாக பல இப்போ இங்கே சொன்ன மாதிரி 3 லாங்குவேஜ் கற்றுக்கங்கன்னு சொன்னோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வானான்னுடுச்சு. நாங்கள் ஒத்துக்கிட்டோம். திரும்பி வேறு ஏதோ அதனால பணத்தை கொடுக்க மாட்டோம்லாம் மிரட்டல. இது வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு. 1968 இந்திரா காந்தி சொன்னதை மறந்துடக்கூடாது. ஓவர் மை டெட் பாடி வில் ஹிந்தி பி இம்போஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க. அதை நான் திரும்பி சொல்கிறோம். ஹிந்தியை தமிழ் மக்களோ கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ அந்த மக்கள் மேலே திணிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரைட்டு கிடையாது. நீங்கள் இதை படி அதை படின்னு சொல்லவே முடியாது. எதை படிக்கணும் படிக்க வேண்டாங்கிறது டிசைட் பண்ணுறது பேரண்ட்ஸு. ஹிந்தி படிக்கணும்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஹிந்தி படிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் கிடையாது. எங்கேயாவது நான் தேடிட்டு போய் ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் பிடிக்கணும். இங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல வாத்தியார்கள் இருக்காங்க, ஹிந்தி பண்டித்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ஹிந்தியை எதிர்க்கிறாங்க அது இதுங்கிறதெல்லாம் கதை. ஹிந்தி வேணுமா வேணாமான்ற டிபேட் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஒரு பெரும்பாலான கட்சிகள் நீங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னா இதில் 2 ப்ராப்ளம் தான். நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பணத்தை நீங்கள் எடுத்து டேபிளில் வச்சு தான் ஆனோம். அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி. ஃபைனான்ஸ் கமிஷன் படி ஷேரிங் படி நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும். நீங்கள் எம்ஓயூவில் கையெழுத்து போட்டால் தான் காசு தருவேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது கான்ஸ்டியூஷனலி. அந்த கேள்வி தான் டிபேட்டோட பாயிண்ட்டு. அந்த கேள்வி அந்த மேடம் கேட்கும்போது நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது தப்பு. ஒரு பார்லிமெண்ட்